அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கோஆர்டினேட்டட் அட்டாக் அப்படிங்கிறத செய்கிறாங்க. பல மாதங்கள் இதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க, திட்டம் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட உளவு வேலைகளை செய்கிறாங்க. காலையில் எப்பவுமே இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க, அந்த நம்பிக்கையில் ஒரு இடத்துல நம்ம எல்லாம் ஒன்று கூடி அதை பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மாதங்களாகவே அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, ஒன்று கூடி இருக்கிறார்கள். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துலேயே அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த மனிதர்கள் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள் அப்படிங்கிறது எப்படி இஸ்ரேலுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆனால் என்ன, இது கூடவே ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 50லேருந்து 60 குழந்தைகள் இறந்திருக்கலாம், கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. இது நடுவில் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க ஈரான். நாளைக்கு 20லேருந்து 21 மில்லியன் பேரல்ஸ் ஆயில் ட்ரேட் ஆகக்கூடிய அந்த இடத்தை மூடிட்டாங்க. உலக வர்த்தகத்தில், கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 20% இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை இப்போ மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ராய்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டு விட்டது, ஏகப்பட்ட விமான நிலையங்கள் மூடப்பட்டு விட்டது, நிறைய நாடுகள் அவங்களுடைய விமான சேவையை நிப்பாட்டுறாங்க. ஈவன் ஏர் இந்தியா, இண்டிகோ, இந்த விமான நிறுவனங்கள் கூட முக்கியமான இடங்களுக்கான விமான சேவையை நிப்பாட்டுகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். இது எல்லாமே நடந்து வரும்போது யூகே உள்ள வந்து எஸ், நாங்கள் இங்கே டிஃபென்சிவாக நிற்கிறோம், ஆனால் என்ன அமெரிக்காவின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு படி மேலே போய் ஈரானில் நடக்கிறது தீவிரவாதிகளின் ஒரு கூட்டம் தான், அந்த கூட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும், இது மனிதர்களுக்கான போர், இது சுதந்திரத்துக்கான போர் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவுக்கு பெரிய ஒரு ஆதரவை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தில் நாம தான் ஜெயிக்கணும், இங்கே மனிதம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச் டயலாக்லாம் பேசியிருக்காரு.